60 வயசுக்கு மேல உள்ள 21 பெண்மணிகள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல 1 வருஷத்துக்கு புக் பண்றாங்க. அந்த புக்கிங்க்கான செலவ மொத்தத்தையும் ஒரே பேமெண்ட்ல குடுக்குறாங்க. வெறும் ஊர்கா பிசினஸ் பண்ற இந்த பெண்களுக்கு எப்படி இவ்வளவு காசு வந்துச்சு? தூத்துக்குடி மாவட்டத்தில பிறந்த மிஸ்டர் கிருஷ்ணன் என்கிறவர் தான் இந்த கதையை எழுதியிருக்கிறாரு. இந்த கதையுடைய பேர் த பர்பிள் பிக்கிள். தன்னுடைய கதைகள பெரிய அளவுல கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவரால முடியல. ஸோ நம்ம சேனல கூப்ட்டு, "நீங்க இந்த கதைகள ஆடியோ ஃபார்மேட்ல ரிலீஸ் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்டாரு. அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் இந்த கதைய ஆடியோ ஃபார்மேட்ல ரிலீஸ் பண்றேன். ரொம்பவே சுவாரஸ்யமான கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இத ஆடியோ ஃபார்மேட்ல ரிலீஸ் பண்றேன். நீங்களும் கேளுங்க. உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். பொன்னம்மாள் ஒரு கிராமத்தில பிறந்த பெண்மணி. பெண்மணின்னு சொல்றத விட ஒரு பெண் சிங்கம்னே சொல்லலாம். 60 வயசுக்கு மேல இவங்க பண்ண சாதனை இந்த உலகத்துல இனிமே யாராலயுமே பண்ண முடியாது. நிஜ வாழ்க்கையில இது சாத்தியமான்னு தெரியல. ஆனா இந்த கதையில பொன்னம்மாள் தான் ஹீரோயின். இந்த கதையில பொன்னம்மாள் கேரக்டருக்கு வாழ்க்கையில பிரச்சனையா? இல்ல பிரச்சனையே வாழ்க்கையான்னு நம்மளாலேயே முடிவெடுக்க முடியாது. அவ்வளவு பிரச்சனைகள் பொன்னம்மாளுக்கு. இளம் வயதில திருமணம். கல்யாணமான சில ஆண்டுகள்லயே கணவர் இறந்து போறாரு. ஒரு மகனும் இருக்கான். மகன எப்பாடுபட்டாவது வளர்த்தாகணும். இவ்வளவு கஷ்டங்களும் அவங்களுடைய இளம் வயதிலேயே அனுபவிக்கிறாங்க. ஒரு வழியா பையன படிக்க வச்சு முடிச்சாச்சு. பையன் ஒரு நல்ல இடத்துல வேலை பார்க்குறான். இப்போ ஒரு பெரிய இடத்து பெண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும். இதுதான் பொன்னம்மாளுக்கு இருக்கிற அடுத்த டாஸ்க். ஒரு வழியா 2வது டாஸ்க்கும் முடியுது. ஒரு அழகான பெண்ணா பார்த்து கட்டி வைக்கிறாங்க. ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண். அந்த பெண்ணுடைய எண்ணமே எப்படின்னா, உலகத்துல பணம் அப்படிங்கிறது ஒரு மனுஷன்ட்ட இல்லன்னா, அவன் பொணத்துக்கு சமம். அவன் உயிரோட வாழ்றதுக்கு பதிலா பேசாம செத்தே போயிரலாம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான கேரக்டர் உரிய ஒரு மருமகள தான் பொன்னம்மாள் தேர்ந்தெடுத்தாங்க. இப்படி ஒரு அருமையான கேரக்டர் மகனுக்காக எல்லாத்தையும் செலவு பண்ண பொன்னம்மாள மட்டும் எப்படி விட்டு வைக்கும்? மலர்விழி முதியோர் இல்லம். இதுதான் அந்த முதியோர் இல்லத்துடைய பேரு. பொன்னம்மாளுக்கு அங்க அட்மிஷன்ஸ் ரொம்ப சிறப்பா நடக்குது. பொன்னம்மாள் ரொம்பவே அழுகுறாங்க. என்ன அழுதாலும் அவங்க பையன் அவங்கள கூட்டிட்டு போகறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா, கூட்டிட்டு போனா இவனுடைய நிலைமை இன்னும் மோசமாகும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். பொன்னம்மாள அழுகையோடயே அங்க விட்டுட்டு போயிர்றான். பொன்னம்மாள் அந்த நைட் ஃபுல்லாவே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நாட்கள் போகுது. பொன்னம்மாளுக்கு சில ஃபிரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. காசு இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தன்னுடைய மருமகள் தன்னை விரட்டி விட்டா அப்படிங்கிற எண்ணம் பொன்னம்மாளுடைய மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்காவே பதிஞ்சிருக்கு. ஏதாவது பண்ணணும். எப்படியாவது பணத்த சம்பாதிச்சே ஆகணும் அப்படின்னு பொன்னம்மாள் ராத்திரி பகலா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த முதியோர் இல்லத்துல மலர்விழி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த முதியோர் இல்லத்த நடத்திட்டு வராங்க. அந்த முதியோர் இல்லத்துடைய மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். அந்த பொண்ணுட்ட போயி பொன்னம்மாள் தன்னுடைய கதைய சொல்றாங்க. எப்படியாவது நான் சம்பாதிக்கணும். நான் வெளியில வேலைக்கு போணும். என்ன தயவு செஞ்சு விடுங்க. நான் காலையில போயிட்டு ஈவினிங் 6:00 உள்ள வந்துருவேன் அப்படின்னு சொல்லி பொன்னம்மாள் கெஞ்சுறாங்க. அந்த மேனேஜர் இவங்கள விடுறதுக்கு முதல்ல ரொம்பவே யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுடைய கதைய கேட்டு இரக்கப்பட்ட அந்த மேனேஜர், "சரியா 6 மணிக்குள்ள நீங்க உள்ள வரலன்னா, மறுநாள் உங்கள நான் வேலைக்கு விட மாட்டேன். நீங்க தாராளமா போய் வேலை தேடுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 60 வயசான அந்த லேடிய யாரு வேலைக்கு சேர்த்துப்பா? வேலை தேடி 5 நாள் ஆகுது. இதுவரைக்கும் வேலை கிடைக்கல. ஒரு ஸ்கூல் காம்பவுண்ட் வால் கிட்டக்க ஒரு பாட்டிய பார்க்குறாங்க. அவங்க நெல்லிக்காய் வித்துக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாங்க. ஸ்கூல் பசங்க ரொம்ப ஆர்வமா வந்து அந்த நெல்லிக்காய வாங்கிட்டு போறாங்க. இத பார்த்த பொன்னம்மாளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. நம்மளும் நெல்லிக்காய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நெல்லிக்காய் வியாபாரத்துல இறங்குறாங்க. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கல. டெய்லி நெறைய நெல்லிக்காய் வீணா போகுது. உடனே பொன்னம்மாளுக்கு ஒரு ஐடியா வருது. இத ஊறுகாயா மாத்தி நம்ம விக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊறுகாய் பிசினஸ ஸ்டார்ட் பண்றாங்க. த பர்பிள் பிக்கிலுடைய அடித்தளம் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது.